ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. தெலுங்கானாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி பிளாஸ்ட் ஆகியிருக்கு. இந்த ஒரு பிளாஸ்ட்டுக்கான ஒரு காரணம் ஒரு மேன் மேட் எரர் அப்படின்றது இது வரைக்கும் சொல்லப்படுது. பட் இந்த ஒரு ஃபேக்ட்ரி பிளாஸ்ட்டில் அந்த ஒரு பிளாஸ்ட் நடந்ததுமே ஸ்பாட்ல கிட்டத்தட்ட 10 பேர் அந்த பிளாஸ்ட் நடந்த பக்கத்தில் இருந்த இடத்துல 10 பேர் சும்மா பீஸா வெடிச்சு செதறி இறந்து போனாங்க. மீதி இருக்கிற 40க்கும் மேலான பேர் கருகி இறந்துருக்காங்க. ஆள் அடையாளமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. டிஎன்ஏ வச்சு தான் இவங்க யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 60க்கும் மேலான பேர் சிவியரா இன்ஜூர் ஆகியிருக்காங்க இந்த ஒரு ஃபேக்டரி பிளேஸ்ல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேலான மக்கள் இதனால பாதிக்கப்பட்டு இறந்துமே இருக்காங்க. பீஸா நொறுங்கியும் போயிருக்காங்க. அதே போல சிவியரா இன்ஜூர் ஆயிருக்காங்க. இந்த சிவியரா இன்ஜூர் ஆகப்பட்ட 60க்கும் மேலான மக்கள் இப்போ ஒவ்வொருத்தரா இறந்துகிட்டே வராங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஒரு தெலுங்கானாவோட ஃபேக்டரி பிளாஸ்ட்னால இறப்புகளோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஃபேக்டரி பிளாஸ்ட்னால மொத்த பில்டிங்குமே சரிஞ்சு விழுந்ததுனால இப்போ இடுபாடுகளில் கூட இறந்தவங்களோட பாடியை அப்ரூவ் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த ரெஸ்கியூ அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் ஸ்டில் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரம் வரைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்திய பிரதமர் ரியாக்ட் பண்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறி இருக்கு. ஸோ என்ன அந்த ஃபேக்டரிக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு சேஃப்டியான ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றது இல்லையா, எப்படி இந்த பிளாஸ்ட் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிச்சது, இப்போ இறந்தவங்களோட எண்ணிக்கை அப்படின்றது கூடுதலாகி இருக்கு, என்ன மாதிரி ஒரு விஷயம் இப்போதைக்கு அந்த ஸ்பாட்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தாண்டி இருக்கிறதுல ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஃபேக்டரியில வேலை செஞ்ச இறந்தவங்களோட குடும்பத்துக்கு அந்த ஃபேக்டரி கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஃபேக்டரியில வந்துட்டு வெடி விபத்து ஆகி இருக்கு, உங்க குடும்பத்தில் யாராவது கூட இறந்திருக்கலாம்ன்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்காம இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது இந்த மாதிரி ஒரு அந்த ஊரோட மீடியாவோ இல்லைன்னா சில பேர் வந்துட்டு வாய் வழியாக சொல்லப்படுற ஒரு விஷயத்தை வச்சு அந்தந்த குடும்பங்கள் பதிலடிச்சுட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையுமே தேடி இருக்காங்க. இந்த பிளாஸ்ட் சம்மந்தப்பட்ட இறந்தவங்களோட உடலை பார்த்து ஆள் அடையாளமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல, சொந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களே. ஸோ இதனால வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்த்திக்காகி பல குடும்பங்கள் பல ஹாஸ்பிட்டலில் தேடிக்கிட்டு இருக்காங்க. என் பையன் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, என் புருஷன் எங்கே இருக்கான், என் தம்பி அண்ணன் எங்கே இருக்கான்றது சொல்லி இந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் ஹாஸ்பிட்டலில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த ஃபேக்டரியிலேருந்தே கொடுக்கப்படல அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை ஃபேக்டரி பண்ணி இருக்குன்றது பாருங்க. இவ்வளோ பெரிய ஒரு கோர விபத்து இந்தியாவில் நடந்திருக்கு. இந்தியா முழுக்க இது ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாடு மட்டும் இது எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னாக்கா நம்ம ஒரு சைடு அஜித் குமாரும் ஒரு சைடு ரித்தன்யாவோட கேஸ்லையுமே ரொம்ப பிஸியாக இருந்திருக்கும். ஸோ நம்ம இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி பேச ஆரம்பிப்போம். ஸோ என்ன நடந்தது தெலுங்கானாவில், எப்படி அந்த பிளாஸ்ட் அப்படின்றது நடக்க ஆரம்பிச்சு, இதுக்கு பின்னாடி இருந்த காரணங்கள் என்ன, இது வரைக்குமே என்ன சொல்லப்படுது, எக்ஸாக்ட் ரீசன்ஸ் அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளோட சேனலில் வெறும் 10 நிமிஷத்தில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணாத பல டாபிக்ஸ் கூட நம்ம சேனலில் நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம மொழியாக இருக்கிற தமிழில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்லையுமே காமிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது தெலுங்கானாவில் வந்துட்டு ஒரு முக்கியமான பகுதியில் ஷிகாஷி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. இந்த ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி ஒரு ஃபார்மா கம்பெனின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஃபார்மா மெடிக்கல் மருந்துகள் தயாரிக்கிற ஒரு கம்பெனின்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு கம்பெனி தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக நல்லபடியாக செயல்பட்டு வந்திருக்கு. இந்த ஒரு கம்பெனியில் ஆல்மோஸ்ட் ஒரு 200-300 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு அடிப்படையில். இந்த ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளோர் கொண்ட ஒரு கம்பெனி. ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ஒரு கம்பெனியில் ரெகுலராக ஒரு மார்னிங் ஷிஃப்ட் ஒரு 9 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும். இந்த மார்னிங் ஷிஃப்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் மார்னிங் ஷிஃப்ட்டில் போயிருக்காங்க 9 மணிக்கு. இந்த ஒரு ஃபேக்டரியில் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்லர் ஒன்று இருக்குது. அந்த பாய்லர் வந்துட்டு சரியாக செயல்பட்டதா மற்ற ஒரு வேதிப்பொருட்களை வந்துட்டு உருவாக்குவாங்க. ஸோ இந்த ஒரு சிகாஷி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கம்பெனி என்ன மாதிரி ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது மைக்ரோ கிறிஸ்டலின் செல்லுலர்ஸ் அப்படின்னு சொல்லி எம்சிசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க. இந்த ஒரு பொருளை எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றது பார்க்கும்போது விட்டமின் சப்ளிமெண்ட்ஸும் அதுக்கப்புறமா சில டேப்லெட்ஸுக்கும் இந்த எம்சிசியை கலந்து ஒரு டேப்லெட்டை உருவாக்குவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த எம்சிசி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரா ப்ராடக்டை எடுத்து மற்ற ஒரு ட்ரக் கம்பெனிஸ், அதாவது ஃபார்மா கம்பெனிஸ்க்கு டேப்லெட் உருவாக்குறதுக்காக இவங்க இதை வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எம்சிசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த சிகாஷி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு பாய்லர்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த பாய்லர் சரியாக செயல்பட்டாதான் மற்ற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு செயல்படும். இந்த பாய்லரில் அன்னைக்கு காலையில் ஏதோ ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்திருக்கு. இந்த டெக்னிக்கல் இஷ்யூவை சரி பண்ணுறதுக்காக ஒரு எம்ப்ளாயி போயிருக்காரு. அவர் அதை சரி பண்ணாரா இல்லை சரி பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு உள்ளாகிறதுக்கான ஒரு வழி வகுத்து தான்றது சரியா தெரியல. பட் அந்த ஒரு டெக்னீஷியன் போய் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாய்லரில் இருக்கிற வேதிப்பொருள் வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகியிருக்கு. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த பாய்லர் டப்புன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பாம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு.
அந்த ஒரு பாம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த பாய்லரை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருந்திருக்காங்க. அந்த 10 பேர் கிட்டத்தட்ட 100 அடி தள்ளி 100 மீட்டர்ஸ் தள்ளி விழுந்திருக்காங்க. அந்த விழுந்தவங்க எல்லாருமே பீஸாக செதறி போயிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து இந்த ஒரு பாய்லரில் நடந்திருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு பாய்லர் வெடிக்குதுன்னா அந்த 10 பேரை ஒரு 100 மீட்டர் தள்ளி போகிற அளவுக்கு, தள்ளி தூக்கி அடிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வெளியில் வந்திருக்கும். அந்த ப்ரெஷரில் உடம்பு துண்டு துண்டா அப்படியே பீஸாக அப்படியே நொறுங்கி செதறி போயிடுச்சான். கேட்கவே கொடூரமாக இருக்குல்ல. இந்த ஒரு பாய்லர் இந்த 10 பேர் இப்படி இறந்தாங்களா. அதுக்கப்புறமா இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்றுக்கு ஒன்று வந்ததுனால பக்கத்தில் இருக்கிற மற்ற பொருட்கள் மேலே வந்துட்டு ஒரு நெருப்பு பற்றக்கூடிய ஒரு பொருட்கள்லாம் இருந்ததுனால டக்குன்னு அங்கே ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு இடத்துலையுமே அப்படியே பரவுறதுனால கிட்டத்தட்ட அந்த 3 கட்டிடமே வந்துட்டு அப்படியே அந்த பாய்லர் வெடிச்சதுனால இடிஞ்சி விழுந்திருக்கு. அதுக்கப்புறமா நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு உயிரை காப்பாற்றுறதுக்காக கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் உடனடியாக கிட்டத்தட்ட 11 ரெஸ்கியூ டீம்ஸ், ஃபயர் ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து இந்த ஒரு நெருப்பை அணைச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அந்த 3 மாடி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பில்டிங் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகியிருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா அங்கே இருக்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸ் போய் ஒவ்வொன்றா விஷயத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40க்கும் மேலான பேர் கருகி இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. 10க்கும் மேலான பேர் அந்த உடல் சிதறி இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா இந்த பில்டிங் இடிஞ்சு இடுபாடுகளில் சிக்கியிருந்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேலான பேர் இடுபாடுகளில் சிக்கியிருந்தாங்க. அதில் 60 பேர்ல சில பேர் ஸ்பாட்ல இறந்திருக்காங்க. சில பேர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு சிவியரா இன்ஜூர்ட் ஆகி இருக்கனால அவங்கள உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. ஆனால் சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இறந்துமே போயிட்டாங்க. அப்போ இதில் பார்க்கும்போது இறப்புகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 40க்கும் மேலே போயிருந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. பட் இது திங்கட்கிழமை நடந்தது இந்த ஒரு பிளாஸ்ட் தெலுங்கானால. பட் இன்னைக்கு நம்ம வேலைக்கிழமை இருக்கும். கடந்த 3 நாளா இன்னும் வரைக்கும் இந்த ரெஸ்கியூ டீம்லேருந்து தோண்ட டெட் பாடிஸை எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னைக்கு வரைக்கும் கூட, இந்த நேரம் வரைக்கும் கூட ரெஸ்கியூ டீம்ஸ் அப்படின்றது அங்க இருந்துகிட்டே இருக்காங்க. எல்லா இடுபாடுகளையுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இடுபாடுகள்ல இருக்கிற உடல்களை வந்துட்டு அப்ரூவ் இருக்காங்க. கடந்த ஒரு 4 நாளா இந்த ஒரு ப்ராசஸ் இது வரைக்குமே நடந்திருக்கு. இன்னும் வரைக்கும் கூட இந்த ஒரு ப்ராசஸ் முடிந்த பாடு இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிளாஸ்ட் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இந்த சிகாஷி அப்படின்னு சொல்லப்படுற ஃபேக்டரி சைட்ல இருந்து கேட்கும்போது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, இந்த ஃபேக்டரியில அந்த ஒரு பாய்லர் அவ்வளவு சீக்கிரத்தில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதுல ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டதுனால தான் இந்த ஒரு பாய்லர் வெடிச்சதுக்கான ஒரு காரணமா இருந்திருக்கும். உள்ள வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அதிக அளவில் கொடுத்ததுனால வேணாலும் இந்த ஒரு வெடி விபத்துக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க சைட்ல இருந்துமே சொல்றாங்க. பட் இப்படி இறந்தவங்களுக்கு இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? தப்பான விஷயம். இது காலையில திங்கட்கிழமை காலையில இந்த வெடி விபத்து அப்படின்றது ஒன்று நடக்குது. ஆனால் இந்த இறந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேலான மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பங்களுக்கு இவங்க கடைசி வரைக்குமே சொல்லல. அந்த குடும்பங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு செட் டிவி பார்த்தோ இல்லைன்னா நியூஸ் பேப்பர் பார்த்தோ இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லியோ இந்த மாதிரி சிகாஷி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேக்டரி வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு ஃபேமிலியில் இருக்காங்கன்னா, இன்னைக்கு காலையில் தானே என் புருஷன் போனார், இன்னைக்கு காலையில் தானே என் பையன் போனான், இன்னைக்கு காலையில் தானே என் அண்ணன் போனான் அந்த கம்பெனிக்கு, என்ன ஆச்சு ஏதாச்சு வெடி விபத்து மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த 50 ஹாஸ்பிட்டலில் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தேட ஆரம்பிச்சும் போதும் அங்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு அங்கே இருக்கிற உடல்கள் கருகி இருந்தது. இது என்னோட பையனா, என்னோட அண்ணனா, என்னோட புருஷனான்னு கூட அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது சொல்கிறாங்க. இது டிஎன்ஏ மூலியமா ஒவ்வொருத்தவங்களும் யார் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சி அவங்கவுங்க ஃபேமிலி கிட்ட அவங்களோட உடலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த ஒரு ஃபேக்டரி பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சரி, அது மேன்மேட் எரரோ இல்லைன்னா டெக்னிக்கல் இஷ்யூவோ என்ன ஒரு விஷயமா இருக்கும். பட் அந்த குடும்பத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல அந்த கம்பெனி இருந்தது. பட் அதை அவங்க தவறிட்டாங்க. நிறைய மீடியாவில் பேட்டி கொடுக்குற அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள் எல்லாருமே சொல்றது என்னன்னா, இது வரைக்குமே எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அந்த கம்பெனி சைட்லேருந்து வரல அப்படின்றது அவங்களோட முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுமே. இவ்வளோ பெரிய ஒரு பிளாஸ்ட் அப்படின்றது நடக்கக்கூடிய ஒரு இடமா அந்த ஒரு ஃபேக்டரி இருக்குதுன்னா அதில் இது வரைக்குமே சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றது ஒன்று இல்லையான்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் ரெஸ்கியூ அப்படின்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கிறதுனால இதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது இது வரைக்கும் ஆரம்பிக்கப்படலை. அப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்றப்போ இந்த ஒரு பாய்லர் எப்படி வெடிச்சது, இது யார் மூலியமா வெடிச்சது, இது உண்மையிலேயே மனிதர்கள் செஞ்ச ஒரு தவறுனாலியா இல்லை டெக்னிக்கல் இஷ்யூனாலியா அப்படின்றது இதுக்கப்புறமா தான் ஃபர்தரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ இதனால தெலுங்கானாவோட சிஎம்ஏ டைரக்டா இன்வால்வ் ஆனதுனால இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப சீக்கிரமா நடக்கும் அப்படின்றதுமே சொல்லப்படுது. அது கூடவே இந்த ஒரு சம்பவத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட பிரதமர் மோடி அவர்களும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. ஸோ இப்போ இது நேஷனல் இஷ்யூவா இந்த தெலுங்கானாவோட கெமிக்கல் ஃபேக்டரி பிளாஸ்ட் அப்படின்றது பேசப்பட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபேக்டரி அப்படின்ற ஒரு பிளாஸ்ட் அடிச்சு இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அரசாங்கமும் அந்த ஃபேக்டரியுமே செய்யறதுன்னா ஆப்வியஸ்லி என்னவா இருக்கும், காம்பன்சேஷன் தான் ஒரே வழி. காம்பன்சேஷனுமே கொடுக்குறாங்க. காம்பன்சேஷன்ல வந்துட்டு இறந்தவங்களோட எண்ணிக்கை குடும்பத்துக்கு வந்துட்டு ஒரு 10 to 20 லட்ச ரூபாய் தராங்க அப்படின்ற ஒரு விஷயம் அந்த கம்பெனி சொல்லிச்சு.
பட் அங்கே இருக்கிற மக்கள் அது பத்தாது 1 கோடி வேணுன்ற மாதிரி அவங்களோட ரிக்வஸ்ட்டாக இருந்தது. பட் அதுக்கு வந்துட்டு அந்த கம்பெனி 1 கோடி ரூபாய் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு தருவாங்கன்றது அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்ஜூர்ட் ஆனவங்களுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கு. கவர்மெண்ட் சைட்லேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு காம்பன்சேஷன்ஸுமே கொடுக்கப்படல. பட் சில மீடியாவில் பார்க்க முடிஞ்சது கவர்மெண்ட் சைட்லேருந்து இறந்தவங்களுக்கு 1 லட்ச ரூபாயும் பாதிக்கப்பட்டவங்க அதாவது சிவியரா இன்ஜூர் ஆகிறவங்களுக்கு 50,000 ரூபாயுமே அப்படின்றாங்க. ஒட்டுமொத்த இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுமே அந்த கம்பெனி தான் சிகாஷ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கெமிக்கல் ஃபேக்டரி தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு எவ்வளோ பெரிய ஒரு உயிர் ஆபத்துகள் அது ட்ரெயினாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, பஸ்ஸில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டு ஃபைனலாக ஒரு விஷயத்தை வந்துட்டு காம்பன்சேஷன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு ஃபேக்டரி பிளாஸ்ட்லையுமே அதுதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறமா இன்வெஸ்டிகேஷனில் இது எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்கன்னா மேபி இந்த ஃபேக்டரியை க்ளோஸ் செய்யப்படலாம். ஃபேக்டரிக்கு அகேன்ஸ்டாக நிறைய கேஸ்கள் அப்படின்றது போட ஆரம்பிக்கலாம். இதில் இறந்தவங்களோட விஷயங்கள் யார் யார் அப்படின்றத பார்க்கும்போது அந்த கம்பெனி சைட்லேருந்து சொல்லப்பட்ட சில லேபர்ஸ் மூலியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபேக்டரியில் வேலை செய்கிறவங்க மேக்ஸிமம் வந்துட்டு வடக்குலேருந்து வந்தவங்க தான், பீகார், ஒடிசா, ராஜஸ்தான்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்க தான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் அதிகமாக அங்கே வேலை செய்கிறவங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க சொந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு வந்து நம்ம லைஃப்பை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகலாம்னு சொல்லி பல கனவுகளோடு வந்து ஒரு இடத்துல வேலை செய்யும்போது அவங்களோட உயிருக்கு இந்த மாதிரி உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறத நினச்சி தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம மெயின் ஸ்ட்ரீம் வீடியோ இதை பற்றி இன்னும் கவர் பண்ணலை. நம்ம பேசியிருக்கோம் தெலுங்கானாவில் என்ன நடந்திருக்குன்ட்டு. இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களோட லைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் உங்களோட கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.